ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது சூரப்பழம் செடி. இந்த சூரப்பழம் வந்து எந்தெந்த மாதங்களில் இருக்குன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் இந்த சூரப்பழம் இருக்கும். இது ஒரு சிறிய செடி தான். இது மரம் இல்லை, இது சின்ன செடி வகையை சார்ந்தது. அப்படியே கிட்ட செடி வகையை சார்ந்தது கிட்ட. இதை பார்த்தீங்கன்னா இது பூ இப்படி தான் இருக்கும். இந்த சூரப்பழத்தோட பூ இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக காய் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அழிவோட விளிம்பில் இருக்கிற செடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டே வந்துட்டாங்க விவசாயிகள். அதனால் வந்து இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய வேலியில் ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இது ஒரு 100-150 வருஷம் முன்னாடி பழமையான ஒரு செடி. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது வந்து காய், இது வந்து செங்காய். பழம் வந்து பார்த்திங்கன்னா பழம் உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன். சூரப்பழம் வந்து இப்படி தான் இருக்கும். சூரப்பழம் இப்படி தான் இருக்கும். இது எப்படி சாப்பிட்ணும்? சூரக்காய் வந்து செங்காய் இப்படி இருக்கும். சூரப்பழம் இப்படி இருக்கும் சின்னதாக. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இதை சாப்பிடுவோம். இது நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம மட்டும் சாப்பிடல, இந்த பழங்களை வந்து நம்ம இலக்கியாவுக்கும் வித்யாவுக்கும் வந்து தெரியாது. அதனால் வந்து இப்போ அவங்களும் வந்து இந்த பழம் எப்படி சாப்பிட்ணுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சாப்பிடலாம். இந்த பழத்தை பார்க்கும்போது நாட்டில் வச்சு வருது. இந்த பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு 70-80% புளிப்பாக இருக்கும். ஒரு 20% இனிப்பாக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி. கடைங்களில் பெரிய எழுந்த பழம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அது வந்து ஹைப்ரிடு. அது வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். இது நேச்சுரலாக புளிப்பாக தான் இருக்கும். எல்லாம் மெடிசினல் பிளான்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக மென்னுட்டோம்னா அந்த ஜூஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொட்டைகள் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சின்னதாக கொட்டைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அந்த உங்களுக்கு ஃப்ளேவர், அந்த ஒரு புளிப்பாக இருக்கிற ஒரு டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் அதிகமாக இருக்கும். இந்த காரப்பழம் செடியில் முள் பயங்கரமாக இருக்கும். இப்போ பாரு, இலக்கியாவுக்கு முள் குத்திக்கிச்சு. முள் குத்தி ரத்தம் வந்தா இழக்கூடாது பாரு. இங்கே இந்த முள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி மேலே தூக்குனிங்கன்னா இந்த ஃப்ரூட்லாம் வந்து இந்த பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், இலை வந்து மேலே இருக்கும். ஃபுல்லாக முள் சின்னதாக முள் இருக்கும். அப்படியே கொக்கி முள் மாதிரி இருக்கும். அப்படியே கையில் மாட்டிக்கும். ஸோ இந்த பழங்களை பறிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பறிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது செங்காயாக இருக்குது. பறிச்சுட்டு அப்படியே லைட்டு மண்ணு சாப்பிட வேண்டியது தான். இந்த விதைகளை வந்து கீழே துப்பிடணும். இல்லைக்கா, இந்த சூரப்பழம் எப்படி இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுப்பா. புளிப்பா? அப்புறம் வேற எப்படி இருக்கு சொல்லுப்பா. வேற இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா? இது ஒரு 150-200 வருஷம் பழமையான செடி. இந்த செடி பார்த்துக்குவியா பத்திரமா? வெட்டாதா? பார்த்துக்கடா சிக்கு. இந்த செடி பழம் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்காப்பா? எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு? அப்புறம் என்ன பண்ண அந்த கொட்டையை? கீழே துப்பிடணும். சூப்பர், வெரி குட்.